ஹாய் மிஸ் திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஷீ இஸ் மை செகண்ட் ஒய்ஃப். இதுதான் டைட்டில். ஆக்சுவலி இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களோட பர்த்டேக்கு போட சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி தான் அவங்களோட பர்த்டே. ஸோ விஷ் பண்ணிடுறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மித்ரா. லைஃப் லாங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோவோட நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். டே ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் எஸ்பியாக இருக்கார். அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அவர் சுற்றி எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு இருக்க ஒரு பர்சன். அதனாலேயே அவருக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்டர் வந்திருக்கும். டேக்கு 8 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் ரியா. இப்படி உங்கள் சைடு வந்தால் நீங்கள் ரியா படிக்கிற அதே ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க. ரியாவோட கிளாஸ் டீச்சர். அவள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஓகே, இதுவே போதும். நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்கள் அப்போ தான் உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க. அப்போது ரியா, மிஸ், நீ இன்னும் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அப்பா இன்னும் வரல மிஸ். என்ன சொல்கிற? 5 மணி ஆகுது, இன்னும் வரலையா? ஆமாம் மிஸ். கால் பண்ணி பார்த்தியா? பண்ணேன் மிஸ், ஆனால் லைன் போகல. ஓ, ஆனால் அவர் இந்த டைம்குள்ளே வந்துடுவார் தானே? ஆமாம் மிஸ். சரி வாரியா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை மிஸ், அப்பா கோவப்படுவார். 5 மணி ஆகுது, இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க போகிறேன்? 4 மணிக்கு விட்ட ஸ்கூல். நீ வா, நான் உன்னை எடுத்துன்னு வீட்டில் விட்டுறேன். நான் உன் அப்பா கிட்டே பேசிக்கிறேன். அதான் மிஸ், வா ரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரியாவை தான் கூப்பிட்டு போகிறீங்க. வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்க. இப்படி தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இப்போ நீங்கள் ரியாவோட வீட்டுக்கிட்ட தான் இருக்கீங்க. வீடு லாக் ஆகியிருக்கு. நீங்களும் ரியாவும் வீட்டு வாசலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ரியா, என்ன வீடு பூட்டி இருக்கு, என்னாச்சு? தெரியல மிஸ், இன்னும் அப்பா வரல போல். சரி ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 1/2 போயிருக்கும். உங்களால் இதுக்கு மேலே முடியல. ஏன்னா ரியா வேற ஒரு மாதிரி தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்கா. நீங்களும் சரி ஓகே, ரியா, மிஸ், நீ உன் அப்பாவுக்கு கால் பண்ணி கொடு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட நம்பர் தான் போட்டு கொடுக்குறான். நீங்களும் அதை எடுத்துகிட்டு கார்டன் பக்கத்தில் தான் போகிறீங்க. ஃபுல் ரிங் போகி கட் ஆகுது. அகெயின் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது டே கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ. ஹலோ சார். நீங்கள்? நான் ரியாவோட கிளாஸ் டீச்சர். என்னாச்சு ரியாவுக்கு? அவளுக்கு ஒன்றும் இல்லை சார். அவங்க ஸ்கூலுக்கு வெளியே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். நீங்கள் வரவே இல்லை. அதனால தான் நான் அவளை வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீங்களும் இல்லை, உங்களோட ஒய்ஃபும் இல்லை. அதனால தான் நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். சாரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சிட்டிக்கு வெளியே வரைக்கும் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான், இல்லாட்டி நானே பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன். சாரி சார். இட்ஸ் ஓகே சார். உங்கள் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் குழந்தைய கூட்டுக்க சொல்கிறீங்களா? அவள் வேறு தூங்கிட்டுருக்கா. அது இல்லை, நானே ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன். இல்லை சார், வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்ட்டே சொல்கிறான். நீங்கள் உங்களால் எதுவுமே சொல்ல முடியாமல் காலை கட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட உங்களால் எதுவும் பேசவும் முடியாது. அதனால் நீங்களும் சைலண்ட்டாக காலை கட் பண்ணிட்டீங்க. இப்படியே தான் ஒரு 15 மினிட்ஸ் போயிருக்கும். 5 மினிட்ஸில் வர சொன்னட்டே இன்னும் காணோம். உங்களுக்கு வேறு செம்ம கடுப்பாகுது. இங்கே ரியா உங்கள் மேலேயே தூங்கிட்டுருக்கா. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் டே வந்து நிற்கிறான். சாரி, நான் வந்து சீக்கிரம் வந்துடலான்னு தான் நினச்சேன். பட் ஒர்க் இருந்தது. அதுவும் இல்லாமல் டிராஃபிக் வேறு. சார் இட்ஸ் ஓகே, இவங்கள கூட்டிகிட்டு போங்க. அண்டு இன்னொரு விஷயம் சார், உங்களுக்கு இப்படி ஒர்க் இருக்குது, இல்லை நீங்கள் வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் சொல்லி இவளை வீட்டில் விட சொல்லுங்கள் சார். இவள் வேறு பொம்பளை பிள்ளை, கொஞ்சம் பார்த்து தான் சார் இருக்கணும்.
தனியா இருக்கா. நான் மட்டும் பார்க்கலன்னா, அவ எவ்வளோ நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு எனக்கு தெரியல சார். சாரி. என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ லேட் ஆனது கிடையாது. அம் சிட்டிக்கு வெளிய போனனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரியலி சாரி. தேங்க்ஸ். என் பொண்ண இவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டு வந்து அவள பார்த்துக்கிட்டதுக்கு. இட்ஸ் ஓகே சார். அப்போ நான் கிளம்புறேன். இருங்க நானே ட்ராப் பண்றேன். இல்ல சார். ரியா தூங்கிட்டுருக்கா. நீங்க அவள கூட்டு ரூமுக்கு போங்க. நான் போய்க்கிறேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டேவும் எதுவும் சொல்லாம ரியாவ கூட்டிட்டு அவன் போறான். நீங்க இருங்க சார். நானே அவள பெட்ல போட்டுர்றேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். நீங்க பேபிய தூக்கிக்கிட்டீங்க. டே லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு அவனும் ரூமுக்கு வந்துட்டான். ஃபியூ மினிட்ஸ் நீங்களும் டே கிட்ட சொல்லிட்டு வீட்லருந்து கிளம்பிட்டீங்க. என்ன மனுஷரோ! எங்க ஒய்ஃப் பத்தி கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னவோ நமக்கு எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. இப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்க ரியா கிட்ட தான் ரியா மிஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே மிஸ். என்கிட்ட பேசுறதுல போய் என்ன இருக்கு? சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவள உங்க டெஸ்க் பக்கத்துல தான் கூப்பிடுறீங்க. அவளும் உங்க சேர்ல உங்க மேல தான் உட்காந்துட்ருக்கா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. பட் நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ஜஸ்ட் அவள தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு மிஸ்? இல்ல ரியா. அம் உன் அப்பா அ எஸ்பின்னு தெரியும். உங்க அம்மா ஒர்க் போறாங்களா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்க அப்படி கேட்டதும் அவ ஃபேஸே டல் ஆயிடுச்சு. அ உன்னதான் ரியா. என்னாச்சு? அது வந்து மிஸ் சொல்லு. உன் அம்மா ஒர்க் போறாங்களா என்ன? அப்படி 2 பேருமே ஒர்க் போறதா இருந்தா, உன்னோட அப்பாவோட அம்மாவோ, இல்ல அம்மாவோட அப்பா அம்மாவோ வர சொல்லி உன்ன பார்த்துக்க சொல்லலாம்ல? பாரு நேத்து நான் இல்லன்னா, நீ எவ்வளோ நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். சப்போஸ் உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது? மிஸ் அது வந்து சொல்லுமா என்னாச்சு? எனக்கு என் அப்பா மட்டும் தான் மிஸ் இருக்காரு. அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு புரியாம அ புரியல. தாத்தா, பாட்டி இல்லன்னு சொல்ல வரியா? தாத்தா, பாட்டியும் இல்ல, அம்மாவும் இல்ல மிஸ். வாட்? ஆமா மிஸ். நீங்க அவள வைட் ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. என்ன சொல்ற ரியா? எனக்கு புரியல. ஆமா மிஸ். எனக்கு 3 வயசு இருக்கும்போதே அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்பா தான் என்ன தனியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ ஓ அம் அம் ஐம் சாரி ரியா. நான் ஏதோ தெரியாம மிஸ் இட்ஸ் ஓகே பரவாயில்ல விடுங்க. அப்படின்னு அவ சொல்றா. நீங்க அவளையே தான் பார்க்குறீங்க. அவ அத ஜஸ்ட் கேஷுவலா எடுத்துக்கிட்டா. அவ ஃபேஸ் ரியாக்ஷன் டல்லானாலும், இப்போ அவ நார்மலா தான் இருக்கா. நீங்க அ அ ரியா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா? மிஸ் அதுதான் என் அப்பா இருக்கார்ல. அவரு என்ன நல்லா பார்த்துக்கிறாரு மிஸ். அப்படின்னு அவ சொல்றா. நீங்க லைட்டா சிரிச்சுட்டு, சரி ஓகே இந்தா சாக்லேட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சாக்லேட் குடுக்குறீங்க. அவ அத வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களையே பார்க்குறா. என்ன? இல்ல மிஸ் நீங்க தான் யார் எது குடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. இப்ப நீங்களே அது மத்தவங்க. நான் உன்னோட டீச்சர் தானே! நான் குடுத்தா வாங்கிக்கலாம். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவளும் சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து சாக்லேட் வாங்கிக்கிட்டா. தேங்க் யூ மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் அவளோட டெஸ்க்ல உட்காந்துட்டா. நீங்க அவளே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 2 மந்த் இப்போ நீங்களும் ரியாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டீங்க. ரியாக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க அவள கொஞ்சம் ஸ்பெஷலாவே ட்ரீட் பண்ணுவீங்க. அவ எது கேட்டாலும் நோ சொல்லாம, அவளுக்காக அத செஞ்சும் குடுப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்க ரியாவ பார்த்துக்கிறீங்க. டேவும் ஸ்டார்ட்டிங்கில அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல டீச்சர் அப்படின்றதுனால அவனும் விட்டுருவான். ஆனா போக போக ரியா எப்ப பாரு உங்கள பத்தியே பேசிட்டு இருப்பா. அதனாலே டேக்கு எங்க உங்க கூட க்ளோஸ் ஆனா, அவ அம்மா பத்தி கேட்பாளோ! இல்ல வேற ஏதாச்சும் தப்பா நடந்துருமோ! அப்டின்ற ஒரு பயத்திலே உங்ககிட்ட பேச வேணாம் அப்டின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி சொல்லியிருப்பான். ஆனா, ரியா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. உங்ககிட்ட க்ளோஸாவே இருப்பா. நீங்களும் அவள நல்லாவே பார்த்துக்குவீங்க. அவள நல்லாவே டேக் கேர் பண்ணிப்பீங்க. அது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன் ஃபைன் டே, டே ரியாக்கு ஹோம் ஒர்க் தான் சொல்லிக் குடுத்துட்ருக்கான். அவளும் அத எழுதிட்டுருக்கா. இப்போ ரியா அப்பா சொல்லு ரியா. இல்லப்பா
நான் ஒண்ணு கேட்டா கோவப்பட மாட்டீங்களே? ம். கோவப்படாம நான் என்ன சொன்னாலும், நீங்க நோ சொல்லாம எனக்கு எஸ் சொல்லணும். சொல்வீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கிட்டே அ என்ன புதுசா என்னோட பிரின்சஸ் இப்படியெல்லாம் கேட்குற? ம். அப்படி என்ன கேட்க போற? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ, "நீங்க சொல்லுங்கப்பா. நோ சொல்லாம எஸ் சொல்வீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கிட்டே, "அது உன்னோட கொஷின பொறுத்து" அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்லப்பா ப்ளீஸ். எஸ்ஸு தான் சொல்வீங்கன்னு சொல்லுங்கப்பா. சரி ஓகே. நீ எது கேட்டாலும் உனக்கு நான் ஓகே சொல்றேன். அப்படின்னு சொல்றான். ரியாக்கு அவ்ளோ ஹாப்பி. அவ அவளோட ஹோம்வொர்க்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டா உட்கார்றா. அப்போ, "இல்ல, இல்ல. ஃபர்ஸ்ட்டு நீ ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணு. அப்பதான் நீ எது கேட்டாலும் எஸ் சொல்வ." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், "அப்பா ப்ளீஸ்ப்பா இத மட்டும் ப்ளீஸ்." அப்படின்னு அவ சொல்றா. டேய் சரி ஓகே. என்ன? என்ன இப்ப கேட்க போற? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புரியாம பார்த்துட்ருக்கான். அப்போ, அ அப் அப்பா அது வந்து என்ன வந்து போய் இழுத்துட்ருக்க? டைரக்ட்டா சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டுட்டே சொல்லவும், அது இல்லப்பா, அ எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? ம். பிரின்சஸ் ஆசைப்பட்டு அத நிறைவேத்தாம இருப்பேனா என்ன? ம். சொல்லு. என்ன ஆசை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அ அப்பா அது வந்து நீங்க வந்து நான் என்ன? நீங்க ஒயன் மிஸ்ஸ கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான். ஏதோ அவ வாயிலால கேட்கக்கூடாதுன்னு நெனச்சானோ, அதையே கேட்டுட்டான். அவனுக்கு செம்ம ஷாக்குடா. அவளையே பார்த்துட்ருக்கான். அப்போ, அ அ அப்பா உங்கள தான். டேவ ஷேக் பண்றா. டே நார்மல் ஆகி, அ "ரியா தேவையில்லாம பேசாத. ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ஒர்க் முடி." அப்படின்னு சொல்றான். அ அ அப்பா அது சொல்றத மட்டும் செய் ரியா. சரியா? அப்படின்னு சொல்லி வாய்ஸ ரைஸ் பண்றான். ரியாக்கு பயமா இருக்கு. பிகாஸ் அவன் இதுக்கு வரைக்கும் திட்டினதோ, இல்ல அடிச்சதோ, வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேசுறது கிடையாது. அவ எது கேட்டாலுமே வாங்கி குடுத்துருவா. ஆனா இந்த விஷயத்துல அவ கோவப்படுறது இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். எனக்கு ஒயன் மிஸ்ஸ ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவங்க எனக்கு அம்மாவா வந்தாங்கன்னா, நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்ப்பா. அப்படின்னு சொல்லி சொல்றான். டேய் போதும். ஸ்டாப் பண்ணு ரியா. தேவையில்லாம பேசாத. யார் சொல்லிக் குடுத்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? ஆ? யார் ஃபர்ஸ்ட்டு உனக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறா? உன்னோட மிஸ்ஸா? ஆ? ஒயன் சொல்லியிருந்தா இதெல்லாம் சொல்றியா நீ? அப்பா இல்லப்பா. அவங்க அவங்க எதுவுமே சொல்லல. போதும் ரியா. போதும். நான் உனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொன்னேன். ஒயன் கூட அளவா பழகுன்னு சொல்லி. ஆனா நான் சொல்றது எதுவுமே காதுல வாங்கல. இப்ப பாத்தியா எங்க வந்து நின்னுருக்குன்னு? எனக்கு தெரியும். நீ இப்படி தான் வந்து சொல்லுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீ சொல்லிட்ட. இங்க பாரு ரியா, நீ நடக்கிறது என்னைக்குமே நடக்காது. தேவையில்லாம உன்னை குழப்பிக்காம ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. உன் அப்பா அடிச்சு இதுவரைக்கும் நீ பார்த்ததில்ல. வேணாம் தேவையில்லாம அடிக்க வச்சிராத. அப்படின்னு சொல்லி கோவமா கத்துறான். ரியா கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியே வருது. அவன் கண்ல தண்ணிய பார்த்ததும் அவனோட கோவம்லாம் போயிட்டு ரியாவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ரியா டேவ புஷ் பண்ணிட்டு அவ எழுந்து ரூமுக்கு தான் போயிட்டான். இங்க டேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவனுக்கு செம்ம கோவம். ஒரு பக்கம் என்ன இவ இப்படியெல்லாம் பேசுறா? அப்போ அவளுக்கு நான் வேண்டாமா? அம்மான்னு ஒருத்தவங்க வேணுமா அவளுக்கு? என்னோட பாசம் மட்டும் போதாதா? அப்படின்னு டேக்குள்ள 1008 கொஷின் வேற போயிட்டுருக்கு. இங்க டே உங்களுக்கு தான் கால் பண்றான். நீங்க சொல்லுங்க சார். என்ன விஷயம்? ரியாக்கு என்ன? இங்க பார். என்ன சொல்லிக் குடுத்த என் பொண்ணுக்கு? சார் எனக்கு புரியல. புரிஞ்சு புரியாத மாரி நடிக்காத. நீ சொல்லிக் குடுக்காமலா என் பொண்ணு அது எல்லாத்தையும் பேசிட்டுருக்கா? சார் சீரியஸா எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ம் புரியல. இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ எந்த இன்டென்ஷன்ல என் பொண்ணோட பழகிட்டுருக்க? ஆ? சார் என்ன சார்? இங்க பாரு. நீ என் பொண்ணோட பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செய்து அவ கூட பேசுறதையோ, அவ கூட பழகுறதையோ இதோட கட் பண்ணிடு. அவ என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டே சொல்றான். நீங்க சார் நான் நீங்க போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால தான் நீங்க பேசுறத நான் கேட்டுட்ருக்கேன். ஆனா, என்னன்னே சொல்லாம நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா,
எனக்கு சுத்தமா புரியல சார். என்ன விஷயன்றத முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ரியா கூட பேசலாமா, வேணாமான்றத நான் முடிவு எடுத்துக்கிறேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டே அப்படியா? சொல்றேன். ரியா இன்னைக்கு ஒயின் மிஸ்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா. வாட்? என்ன வாட்? உனக்கு தெரியாதா? ம். நீ சொல்லிக் குடுக்காமலா அத வந்து கேட்குறா? சார் தேவையில்லாம பேசாத. நான் தேவையில்லாம பேசல. தேவையோட தான் பேசிட்டு இருக்கேன். அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு எப்படி இந்த கல்யாணம் பத்திலாம் தெரியும்? ம். நீ சொல்லிக் குடுக்காம அவ எப்படி வந்து பேசுவா? சார் ஐம் சீரியஸ். எனக்கு இத பத்தி சுத்தமா தெரியாது சார். நடிக்காதீங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணோட பழகுறதோ, பேசுறதோ நான் பார்க்கவே கூடாது. இல்ல நீங்க இவ கூட இப்படி தான் பேசிட்டு, பழகிட்டு, அவளோட மைண்ட இப்படி மாத்திட்டு இருப்பீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் அவள வேற ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதா வரும். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்னோட லைஃப்லயும், என் பொண்ணோட லைஃப்லயும் நீங்க தலையிடாதீங்க. நீங்க பண்ண வரைக்கும் போதும். அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ரியா கிட்ட நெறைய டைம் இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா, அவ பேச மாட்டேன்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு, போயிட்டு கிட்ட கேட்டிருக்கிறத நெனச்சு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரியா நாளைக்கு வந்து அவகிட்ட கேட்டுக்கலான்னு நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ரியா ஸ்கூலுக்கும் வரல. நீங்க ரியாக்கு கால் பண்றீங்க. ஆனா, அது தான் எடுக்குறான். ரியா என்னாச்சு? ஏன் ஸ்கூலுக்கு வரல? அப்படின்னு நீங்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே, என்ன நெனச்சிட்டுருக்க உன் மனசுல? ம். நான் தான் சொன்னேன்ல, அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி. நீ இப்படி தான் அவகிட்ட பேசிட்டு இருப்பியா? நான் இது சரிப்பட்டு வராது. நான் அவள வேற ஸ்கூல்ல சேர்த்துர்றேன். இன்னிக்கே வந்து நான் டிசி வாங்குறேன். அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், சார் சார் ப்ளீஸ் நீங்க நீங்க இத தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார். நீங்க நெனைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல சார். நான் சொல்றத கேளுங்க. அவ சின்ன குழந்தை சார். அவள இந்த ஸ்கூல விட்டுலாம் அனுப்பாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் வேணா அவகிட்ட பேசாம இருக்கேன். இங்க பாருங்க. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவ என் பொண்ணு. என் பொண்ணோட லைஃப்ல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுவேன். சார் ப்ளீஸ் தேவையில்லாம நீங்க ஏதாச்சும் எடுக்கிற முடிவுல உங்க பொண்ணு தான் சார் அதில பாதிக்கப்படுவா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும். சார் ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் நான் ரியாவுக்கு கால் பண்ணவோ, இல்ல பேசவோ மாட்டேன் சார். நான் மத்த ஸ்டூடெண்ட்ட மாதிரி ரியாவ பார்க்குறேன். ப்ளீஸ் அவளுக்கு டீசல்லாம் வாங்காதீங்க. நான் உங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். சரி ஓகே. எனக்கு அப்போ ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. இதுக்கப்புறம் நீங்க ரியா கிட்ட பேசவோ, பழகவோ மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே சார். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் ரியா பக்கம் கூட வரமாட்டேன் சார். அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டான். இங்க உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா, ரியாவ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும். நீங்க ரியாவுக்கு அம்மாவாகணும் அப்படின்லாம் நீங்க ஒரு நாளும் நெனச்சதில்ல. ஆனா இவ்ளோ கோவப்படுறது உங்களால சத்தியமா ஏத்துக்க முடியல. அப்படி அழுறீங்க. இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. அகெயின் உங்களுக்கு கால் வருது நம்பர்லேருந்து. நீங்க ஃபர்ஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணல. அகெயின் வரவும் நீங்க அட்டெண்ட் பண்ணி உங்களோட ஃபோன காதுல தான் வைக்கிறீங்க. அப்போ மிஸ் எங்க இருக்கீங்க? நான் வீட்ல இருக்கேன். ப்ளீஸ் உடனே என் வீட்டுக்கு வாங்க. அப்படின்னு சொல்றான். எ எ என்னாச்சு சார்? உடனே வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டுருக்கீங்க. என்னாச்சுன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியல. டேவோட வாய்ஸ் வேற ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. எப்பவும் உங்கள மிஸ்ஸுன்னோ, இல்ல பேர் சொல்லியோ கூப்பிடவே மாட்டான். ஆனா, இன்னைக்கு உங்கள மிஸ்ஸுன்னு சொன்னதும், உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல டேவோட வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. இப்போ உங்கள கூட்டிட்டு ரியாவோட ரூமுக்கு தான் போறான். அங்க போனா, அவ கையில ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. உங்களால அத பார்த்துட்டு உங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னே. ஏன்னா ரியா நல்லா தான் ஸ்கூல்ல இருந்திருப்பா. இப்போ அவ கையில ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கத பார்த்ததும், உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கு மேல ரொம்பவே பதட்டமா இருக்கு. நீங்க ஸ்பீடா ஓடி போயிட்டு ரியா பக்கத்துல தான் பெட்ல உட்கார்றீங்க. ரியா ரியாம்மா இங்க இங்க பாரு, இங்க பாரு. நான் ஒயின் மிஸ் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதும், அவ ஐஸ ஓப்பன் பண்ணி உங்கள பார்க்குறா. நீங்க "என்னாச்சும்மா?" அப்படின்றீங்க. அவ உங்கள டைட்டா ஹக் பண்ணிட்டு, "மிஸ் மிஸ் ப்ளீஸ் மிஸ் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க மிஸ். ப்ளீஸ் என்ன அவாய்ட் பண்ணாதீங்க. என்கிட்ட பேசாம இருக்காதீங்க மிஸ் ப்ளீஸ். நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஐம் சாரி. நான் உங்ககிட்ட நெறைய சாரி கேட்டுக்கிறேன்.
ப்ளீஸ் அதுக்கு பனிஷ்மெண்ட் கூட கொடுங்க. ஆனா என்கிட்ட பேசாம இருக்காதீங்க மிஸ். ப்ளீஸ் மிஸ். உங்ககிட்ட பேசாம என்னால சுத்தமா இருக்க முடியல. என்ன அவாய்ட் பண்ணாதீங்க மிஸ். ப்ளீஸ் மிஸ். ப்ளீஸ் அப்படின்னு அவ ரொம்ப அழறா. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க அ அ ரியாம்மா என்னாச்சுடா? அ ஏன் இப்படிலாம் பேசுற? நான் உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். இல்ல மிஸ். நீங்க எங்க என்கிட்ட பேசுனீங்க? ம். 1 வீக்கா என்ன அவாய்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. என்ன தவிர்த்து மீதி எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயுமே பேசுறீங்க. நான் நான் என்ன பண்ணேன்? எ என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க. மிஸ் நான் என்ன பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க மிஸ். சாரி. ரியலி சாரி அப்படின்னு சொல்லி அழறா. இங்கட்டே என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் கண்ணெல்லாம் அப்படி கலங்குது. நீங்க சரி ஓகே. ஓகே இங்க பார். இங்க பார். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசாம இருக்க மாட்டேன். சரியா? நான் உன்கிட்ட பேசுறேன். நீ அழாத, அழாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. அவ மிஸ் மிஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்போ. நீங்க என்கிட்ட பேசாம இருக்க மாட்டீங்க. என்ன அவாய்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க டேவ தான் பார்க்குறீங்க. டேவோட ஐஸ்லாம் கலங்கியிருக்கிறத பார்த்ததும், உங்களுக்கு அப்பாவா அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம நீங்க ரியாக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துடுறீங்க. அவங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. "என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்க மிஸ். ப்ளீஸ் என் கூடவே இருங்க. ப்ளீஸ் மிஸ். ப்ளீஸ். உங்களுக்கும் என்ன பிடிக்காம போயிடுச்சா? என்ன விட்டுட்டு போணும்னு ஏன் எல்லாருமே நினைக்கிறீங்க?" அவ ஏதேதோ பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டே ரியாவையே தான் பார்த்துட்ருக்கான். டேக்கு அவ்ளோ ஹர்ட் ஆகுது. அவன் புரியாம பண்ண ஒரு விஷயத்தால தான் பொண்ணையே இழந்திருப்போம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவன் வந்துட்டான். ஆக்சுவலி ரியா ரொம்ப அழுதான்னா அவளுக்கு வீசிங் மாதிரி வந்துரும். அவ அழவே கூடாதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதையும் மீறி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டே கிட்ட நெறைய சொல்லி அழுதுருப்பா. நீங்க அவாய்ட் பண்றது, நீங்க பேசாம போறது, இது எல்லாத்தையுமே சொல்லி அவ ரொம்ப அழுதுருப்பா. அதனால தான் வீசிங்கும் வந்திருக்கும். இப்போ டே உங்கள தான் பார்க்குறான். நீங்க சரி. சரி ரியா. நான் எங்கேயும் போக மாட்டேன். சரியா? உன் கூட தான் இருப்பேன். உன்னோட மிஸ் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. சரியா? அப்படின்னு சொல்றீங்க. அவ உங்க லேப்ல படுத்துக்கிட்டா. நீங்க அவளுக்கு தட்டி குடுத்துட்ருக்கீங்க. இங்க டே அவன் ரூம விட்டு வெளிய வந்துட்டான். அவனுக்கு அப்படி அழுக வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. அவனோட கார் கீய எடுத்துட்டு அவன் வெளிய போயிட்டான். நீங்க ஃபியூ மினிட்ஸ்ல வெளிய வரீங்க. வெளிய வந்தாட்டே எங்கேயுமே இல்ல. நீங்க ஒரு 2, 3 டைம்ஸ் கூப்பிட்டு பார்க்குறீங்க. ஒரு சவுண்டுமே இல்ல. அகைன் நீங்க ரியாவோட ரூம்க்கே வந்துட்டீங்க. அவ பக்கத்துல உட்காந்து அவ பேசினது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ப பேசலன்னு ஒரு குழந்தை இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாளா? அப்போ அந்த அளவுக்கு நம்ப அவ மனசுல ஸ்பெஷலா இருந்திருக்குமா? அப்படின்ற மாதிரி நீங்க ஏதேதோ யோசிச்சுட்ருக்கீங்க. இங்க அட்டே ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு தான் வீட்டுக்கே வரான். நீங்க கிச்சன்லேருந்து ஃபுட் எதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்க "ரியா எழுந்து ஒழுங்கா உட்காரு" அப்படின்னு சொல்லி அவள சரியா உட்கார வைக்கிறீங்க. அவளும் உட்கார்றா. நீங்க "இந்தா இத சாப்பிடு." "இல்ல மிஸ் எனக்கு வேண்டாம்." "நான் குடுத்தா சாப்பிட மாட்டியா? ம். எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே இருக்க போற? சொல்லு. சாப்பிட்டா தானே! எதுக்கு உன் அப்பாவ கஷ்டப்படுத்துற? ம். உன் அப்பா பாவம்ல. ம். அவருக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே! நீயும் இப்படி அழுது அவர கஷ்டப்படுத்தினீன்னா, அதுக்கப்புறம் அவரால தாங்கிக்க முடியுமா? சொல்லு. அவர் பாவம் தானே! அவர பத்தி நீ யோசிச்சியா? ம். மிஸ் எனக்கு தெரியும். சரி, சரி ஓகே. அழாத. ம். இத சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. அவளும் சாப்பிட்டுட்டே இருக்கா. நீங்க அவளுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கும்போதே, "ரியா." சொல்லுங்க மிஸ். நான் உன்கிட்ட எத்தன டைம் சொன்னேன். ம். நான் சொல்றது கேட்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்றீங்க. ரியா உங்கள தான் பார்க்குறா. "என்ன பார்க்குற? நான் உன் அப்பாகிட்ட இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? நீ ஏன் உன் அப்பாகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட? ம். அவர் எவ்ளோ கோவப்பட்டாரு தெரியுமா? ஏன் ரியா இப்படி பண்ண? எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தல்ல, உன் அப்பாகிட்ட பேச மாட்டேன்னு. அதையும் மீறி நீ பேசியிருக்க. மிஸ் என்னைய என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. என் அம்மா போனதுலேருந்து என் லைஃப்லயும் சரி,
என் அப்பா லைஃப்லேயும் சரி பெருசாக ஒரு சந்தோஷமும் நாங்கள் பார்க்கல. என் அப்பா என் முன்னாடி சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. ஆனால் அவர் சந்தோஷமாக இல்லை மிஸ். அவருக்கு உலகமே நான் தான். என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எனக்கு அப்புறம் என் அப்பாவை யார் பார்த்துப்பா சொல்லுங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் என் லைஃப்பில் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் என் அப்பா தான் இருந்தார். அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நாளும் என்னை ஃபீல் பண்ண வச்சதில்ல. என்னை ரொம்ப பாசமாக அன்பாக பார்த்துப்பாரு. நீங்கள் எப்போ என் லைஃப்பில் வந்தீங்களோ என் மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிங்களோ நீங்கள் எனக்கு ஸ்பெஷலாக தெரிய ஆரம்பிச்சிங்க. உங்கள் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் மறந்து ஹாப்பியாக இருக்கேன். இத்தனை வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட அம்மா எனக்கு இல்லையே நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் அப்பா என்னை ஃபீல் பண்ண வச்சதும் கிடையாது. ஆனால் உங்களை பார்த்தாப்போ அம்மா இல்லைன்றதை ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஏன் அம்மாவை வரக்கூடாதுன்னு நினச்சி நான் ஆசைப்பட்டது ஒன்றும் தப்பு இல்லையே மிஸ். என்னோடய கிளாஸில் எல்லாருக்குமே அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. ஆனால் நான் மட்டும்தான் அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா இல்லை. எனக்கும் அம்மா பாசம் வேணும்ல. நீங்கள் எனக்கு அந்த பாசத்தை கொடுப்பீங்கன்னு நான் முழுசாக நம்பினேன். ஆனால் நீங்களும் என்னை விட்டுட்டு போனது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? என் கூட பேசாமல் என்னை அவாய்ட் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மிஸ். அது என்னால் தாங்கிக்கவே முடியல. சரி, ஓகே அகெயின் அல்லாத. இங்கே பாருமா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. அப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தா உன் அம்மா இறந்த கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணிக்கல. ஏன்? அதுக்கு ரீசன் நீயாக தான் இருக்கும் மிஸ். ஆமாம், வேறு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை யாராச்சும் கஷ்டப்படுத்துவாங்களோ, இல்லை அதனால உனக்கு ஹர்ட் ஆகுமோ அப்படின்றது அவர் யோசிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உன்னோட அம்மாவை வச்ச இடத்துல வேறு ஒருத்தவங்கள வச்சு பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம்ல. உங்கள் அம்மாவை அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா உங்ககிட்டயே கோவப்பட்டிருப்பார். என்கிட்ட ஃபோனில் அப்படி திட்டியிருப்பார். அது நீ யோசிச்சியா சொல்லு? மிஸ், எனக்கு தெரியும் மிஸ், என் அப்பா என் அம்மாவை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் என் அம்மா திரும்ப வர போகிறதில்ல, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவங்களையே நினச்சிட்டு என் அப்பாவோட லைஃப் வேஸ்ட்டாக போகிறது என்னால் பார்க்க முடியல மிஸ் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ரியா, எப்போ நீ பெரியவங்க மாதிரி பேச ஆரம்பிச்ச? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? நீ சின்ன பொண்ணு. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நான் யார் ஃபஸ்ட்டு உனக்கு? எனக்காக இப்படி அழுது உன்னை நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போது கையில் ட்ரிப்ஸ் ஏறுற மாதிரி உன்னோட ஹெல்த்து தானே போகுது. நான் இப்போ வந்தவ. ஆனால் உன் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறார், அவரை பற்றி கொஞ்சம் யோசிச்சியா சொல்லு? இப்படி நீ அடம் பிடிச்சிட்டு இருந்தீன்னா அவருக்கு தானே கஷ்டமாக இருக்கும். ஏம்மா மிஸ், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் என்னவா பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல மிஸ். பட் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி தான். அம்மா மாதிரி இல்லை, அம்மாவே தான். நான் உங்களை என் அம்மாவாக தான் பார்க்குறேன். உங்களை நிறைய டைம் அம்மான்னு கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி கூப்பிட்டா நீங்கள் என்கிட்ட பேசாமல் போயிடுவீங்களோ, இது என் மேலே கோவப்படுவீங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் கூப்பிட்டதில்லை. நீங்கள் என்னோடய லைஃப்லேயும் என் அப்பாவோட லைஃப்லேயும் வந்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் மிஸ். ஏன் அப்பா இழந்த மொத்த சந்தோஷத்தையும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மிஸ். அதுக்காக தான் என் அப்பா எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசினேன். ஆனால் அவர் அவ்வளோ கோவமாக உங்ககிட்ட பேசுவார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவர் பேசினது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் மிஸ். அவர் பேசினது நானே கேட்டேன். அதனால தான் நீங்கள் என்கிட்ட பேசாமல் போனீங்கன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி.
நான் அவர்கிட்ட அதை பற்றி கேட்காம இருந்திருந்தா அவர் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டார்ல, கோவமா பேசியிருக்க மாட்டார்ல, உங்கள திட்டியிருக்க மாட்டார்ல. அ அப்படியெல்லாம் இல்லைம்மா. அது அவரோட அப்பா பாசம். அது என்ன பண்ண முடியும்? நீ விடு. இல்ல மிஸ். நீங்க என்ன சொன்னாலும் என்னால இத இப்படியே விட முடியாது. நீங்க என் அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ். ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரியா, அ இது நடக்காத ஒரு விஷயம்மா. ப்ளீஸ். இங்க பார், உனக்கு உன் அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் உன் கூட இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல. உன் கூட உன்னோட கிளாஸ் டீச்சரா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, உன்னோட வெல் விஷரா நான் எப்போவுமே உன் லைஃப் லாங் உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரியா? அதுக்கு உன் அம்மாவா தான் இருக்கணும்னு அவசியமா என்ன? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. மிஸ், என்ன மிஸ் பேசுறீங்க? இப்போவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு. கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பற்றி யோசிப்பீங்களா? சொல்லுங்க. அகைன் நானும் என் அப்பாவும் தனியாக 2 பேர் மட்டும் இந்த வீட்டில் இருக்கிறது ஏதோ மாதிரி இருக்கு மிஸ். ப்ளீஸ் மிஸ், என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவ சொல்கிறா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் சரி ஓகே விடு, நீ சாப்பிடு, டேப்லெட் வேறு போடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டி விட்டுருங்க. மிஸ் நான் கேட்டது இப்போ இதை பற்றி பேச வேணாம் ரியா ப்ளீஸ். உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ நல்லா சாப்பிட்டு டேப்லெட் போட்டு அகெயின் பழையபடி நீ திரும்ப வந்தினா நீ கேட்ட கொஷினுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ நீ எதுவும் பேசாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. மிஸ் சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்றா. இதை எல்லாமே கேட்டிருப்பான். என்ன சொல்கிறதுனே அவனுக்கு சுத்தமாக புரியலை. இவ என்ன திரும்ப திரும்ப அதையே பேசுகிறா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் அவனுக்கு கோவம் இருந்தாலும் அவன் ரியா இவ்வளோ தனிமையை ஃபீல் பண்ணுறாளா, நம்ம அப்போது சந்தோஷமாக வச்சுக்கலையா அப்படின்ற ஒரு தாட் அவன் மைண்டுக்குள்ளே வருது. நீங்கள் அவளுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு தான் நீங்கள் வெளியே வரீங்க. டே அங்கே ஹாலில் தான் இருக்கான். நீங்கள் சார் டே உங்களை திரும்பி பார்க்குறான். ரியாவுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டே நடந்தது எல்லாமே சொல்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவள் ரொம்ப அழுதா, அவளுக்கு வீசிங் வரும். சாரி சார், என்னால் தானே எல்லாம். நான் உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ரியாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கிட்டே உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? எல்லாம் அந்த கடவுளோட செயல் தான் சொல்லணும். நான் தான் ஏதோ அவசரப்பட்டு ஏதோ கோவப்பட்டு புரிஞ்சுக்காமல் உங்ககிட்ட பேசிட்டேன். ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ சார், ஏன் சார் எப்போ பாரு மன்னிச்சிருன்னு என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. என்னால் உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க முடியுது சார். ஆனாலும் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். அது ரியா என்கிட்ட கேட்டான்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு அது போதும். அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் சார் அம்மாவோட அருமை புரியும், அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே உங்களை பார்க்குறான். ஆமாம், என் அம்மாவும் இறந்துட்டாங்க. என் அப்பா வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, நிறைய வேலை வாங்க வைப்பாங்க. என் அப்பா இருக்கும்போது நல்லா பாசமாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. என் அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட சொல்லி நான் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன். என் அப்பா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் தான் மாறிச்சு. அதுக்கப்புறம் 2 மந்த் ஒன்ஸ், 3 மந்த் ஒன்ஸ் அப்படி வந்துட்டு இருந்தார். என் அப்பாவை என்கிட்டேருந்து சுத்தமாக பிரிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். ஆனால் என்னதான் மற்றவங்க எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்தினாலும் என் அப்பா எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார் சார். என் மேலே பாசமாக தான் இருந்தார். இப்போ கூட என் மேலே பாசமாக தான் சார் இருக்கார். ஆனால் அவருக்கு இன்னொரு ஃபேமிலி வந்துச்சு. நான் இப்போ அவருக்கு செகண்டு தான். அதனால் புரிஞ்சிக்க முடியுது சார்.
ஆனால் சார், நிறைய பொண்ணுங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறத விட அம்மா கிட்ட தான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அம்மா இல்லைன்னு நிறைய நாள் நான் அழுதுருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்காக யாரும் இருந்ததில்ல சார். அந்த மாதிரி ரியா ஒரு நாளும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன். அதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் கூட வந்து வாழணும் அப்படின்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை சார். அவள் இப்போ சின்ன பொண்ணு. இப்போ வேணா அவளுக்கு எதுவும் தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது சார். எல்லா சிச்சுவேஷன்லேயும் எல்லா இடத்துலையும் நீங்கள் அவ கூட இருக்க முடியாது சார். அப்போது அவளுக்கு அம்மா தேவைப்படுவாங்க. அம்மாவா அவள் ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாள். அப்போது அவள் நமக்கும் அம்மா இருந்திருந்தா நம்மளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுவாள். அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் சார். நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை சார். எனக்கு புரியுது உங்களோட பயம். ஏன்னா நான் கஷ்டப்பட்ட மாதிரி உங்கள் பொண்ணு எங்கே கஷ்டப்படுவானோ நீங்கள் யோசிக்கிறீங்க. என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க சார். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ரியாவுக்கு அம்மா வேணும், அவளை பார்த்துக்கிறதுக்கு. உங்களுக்கு வேணால் உங்களுக்கு ஒய்ஃப் வேணாமா இருக்கலாம் சார். ஆனால் அவளுக்கு ஒரு அம்மா வேணும். அவள் இப்போ சின்ன பொண்ணு. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. என்ன இல்லைனாலும் நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரியாவை நல்லா பார்த்துக்கிற பொண்ணு அவங்களுக்கு கிடைப்பா சார். அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரியாவுக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுங்க சார். எனக்கு அது போதும். அவள் ஒரு நாளும் அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது சார். எனக்கு அது போதும். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ரியாவை ரொம்ப பிடிக்கும் சார். அவள் என்னோடய குழந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஒரு நாள் நினச்சதில்லை சார். அப்படி உங்களை எந்த விதத்துலையாவது நான் ஃபீல் பண்ண வச்சுருந்தா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிட்டீங்க. டேக்கிங் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் பேசினதே அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி தான் கொஞ்ச நாள் போயிருக்கோம். இப்போது டே ரியா கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது டே ரியா சொல்லுங்கப்பா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுங்கப்பா. என்ன பார் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டே சொன்னவும் ரியாவும் டேவை பார்க்குறா. என்னாச்சுப்பா? இப்போயும் நீ நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் புரியாமல் டேவையே பார்க்குறா. சொல்லு ரியா, என்னாச்சுப்பா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லை நீ சொல்லு. இப்போவும் உன் மனசில் அந்த ஆசை இருக்கா? எனக்காக நீ சொல்ல வேண்டாம். உனக்கு அந்த ஆசை இருக்குன்னா சொல்லு. நான் அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டான். அப்பா, நான் எப்பயும் நீங்களும் ஒயன் மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல, அது மட்டும் தான்ப்பா யோசிப்பேன். நான் ஒயன் மிஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம், இதை பற்றி நான் பேசவோ கேட்கவோ கூடாதுன்னு. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மாறினா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசாமலோ உங்ககிட்ட கேட்காமலோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு என்னோடய ஒவ்வொரு ப்ரேயர்ஸ்லேயுமே இருக்கும்ப்பா அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். டே ரியாவையே தான் பார்த்துட்ருக்கான். என்னப்பா திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க? அது அது வந்து சொல்லுங்கப்பா. இல்லை ரியா, நான் யோசிச்சிட்டேன். அது வந்து என்னப்பா சொல்லுங்க. நான் நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ரியாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பா அப்பா உண்மையாக தான் சொல்கிறீங்களா? பொய் சொல்லதில்ல அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவோம். இல்லைம்மா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒயனுக்கு ஓகேண்ணா
அ ஃபர்தரா மூவ் பண்ணலாம். அப்படின்னு அவன் சொன்னதும், அப்பா எனக்கு 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 இது போதும். இப்ப நான் எவ்வளோ ஹேப்பியா இருக்கேன்னு தெரியுமா? என் செல்லப்பா அப்படின்னு சொல்லி அவ டைட்டா ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் லைட்டா சிரிச்சிட்டுருக்கான். இப்படி தான் ஒரு ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ சர்ச்சில அ அ "மிஸ் இங்க வாங்க" அப்படின்னு சொல்லி உங்கள கூப்பிடுறா. நீங்க சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல வரீங்க. அப்போ அங்க இருக்க சில பேர், "இன்னும் என்ன மிஸ்ஸுன்னு சொல்லிக்கிட்டு, அம்மான்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியா கிட்ட சொல்லவும், ரியாவும் "கரெக்ட். அம்மா இங்க வாங்க. இந்த அப்பா பக்கத்துல நில்லுங்க" அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க லைட்டா சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல வந்து நிக்கிறீங்க. அப்போ ஃபாதர் ஃபர்தரா எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ரிங்க குடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்றாங்க. நீங்க டேவ பார்க்குறீங்க. டே உங்கள பார்க்குறான். "டே போடட்டுமா?" அப்படின்ற மாதிரி உங்கள பார்க்குறான். நீங்களும் அப்படின்னு தலையாட்டுறீங்க. அவனும் ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாம உங்க கையில ரிங் போட்டு விடுறான். நீங்களும் டேக்கு ரிங் போட்டு விடுறீங்க. இப்படி தான் டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நைட் இருக்கும். நீங்க, ரியா, டே 3 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்துட்ருக்கீங்க. ரியா உங்கள ஹக் பண்ணிக்கிட்டு, "மிஸ் இப்போ நான் எவ்வளோ ஹேப்பியா இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் நடக்குமா? நடக்காதான்னு நான் எவ்வளவோ யோசிச்சிருக்கேன் தெரியுமா? இப்போ எனக்கு ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்கு. இப்போ நீங்க என்னோட அம்மாவா என் பக்கத்துல, அதுவும் அப்பாவோட பெட்ரூம்ல இருக்கும். ஐயோ! எனக்கு சொல்லவே வார்த்தையே இல்ல மிஸ்" அப்படின்னு சொல்றா. நீங்க லைட்டா சிரிச்சுக்கிட்டே அவள பார்த்துட்ருக்கீங்க. டே எதுவுமே சொல்லாம ரியாவ தான் பார்த்துட்ருக்கான். ரியா உங்கள டைட்டா ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். நீங்க டேவ தான் பார்க்குறீங்க. டே உங்கள தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் டே அந்த பக்கம் டர்ன் பண்ணி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களும் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆகிட்டு கிச்சனுக்கு போயிட்டு 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு மேல வரீங்க. அப்போ டே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்போ தான் வெளியே வரான். நீங்க அ "சார் அது காஃபி" அப்படின்னு குடுக்குறீங்க. அப்போ டே உங்கள தான் பார்க்குறான். அப்போ டே ஏதோ சொல்ல வரான். நீங்க "சார் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு புரியுது. நான் எனக்கு போட்டேன். அதனால தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். இல்லன்னா நான் போட்டிருக்க மாட்டேன் சார்" அப்படின்னு சொல்றீங்க. டே எதுவுமே சொல்லாம உங்ககிட்ட இருக்க காஃபி வாங்கிட்டு அவன் போயிட்டான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போலாம். டே உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு ரியா கிட்ட சொல்லியிருப்பான். ரியாவும் உங்ககிட்ட வந்து ஹேப்பியா சொல்லியிருப்பா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம நீங்க டேக்கு கால் பண்ணியிருப்பீங்க. அப்போ டே தான் ம் நீங்க சொன்னத நான் யோசிச்சு பார்த்தேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. பசங்கள எப்படி வேணாலும் வளர்த்துடலாம். ஆனா, பெண் குழந்தைங்கள அம்மா இல்லாம வளர்க்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் நம்ப பாசம் கொட்டி கொட்டி வளர்த்தாலும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அம்மா தேவைப்படுவாங்கல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததுக்கு ரீசன், என் ஒய்ஃப் இடத்துல இன்னொருத்தர வச்சு பார்க்க முடியாதுன்றதுக்காக. இன்னொரு ரீசன், என் பொண்ண யாராச்சும் கஷ்டப்படுத்திருவாங்களோ அப்படின்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தேன். நீ சொன்னது கரெக்ட் தான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவ என் பொண்ண ஏதாச்சும் கஷ்டப்படுத்துவாளா? இல்ல பண்ண மாட்டாளான்னு அதையே தினம் தினம் என்னால நெனச்சு பார்த்துட்டுருக்க முடியாது. அதனால தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னேன். என் பொண்ண நல்லாவும் பார்த்துக்கிறேன். அவ உன் மேல பாசமாவும் இருக்கா. நீ உன் லைஃப்ல உன் அம்மா இல்லாம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்க அப்படின்றது உனக்கே தெரியும். ஸோ கண்டிப்பா நீ அந்த கஷ்டத்த என் பொண்ணுக்கு குடுக்க மாட்ட அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தானே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னேன். மத்தபடி எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும்னும் அப்படின்னு எந்த இன்டென்ஷனும் இல்ல. சார் எனக்கு புரியுது சார். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததும் இதுதான். பட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க வீட்ல யார்கிட்டயாவது அப்படி இல்ல சார். ஓகே நான் ஒத்துக்கிறேன். அப்படி நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ 2 பேருமே இது எல்லாத்தையுமே பேசி முடிச்சு தான் மேரேஜ்க்கே ஓகே பண்ணியிருப்பீங்க. பட் ரியா கிட்ட 2 பேருமே எதுவுமே சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ டே உங்ககிட்ட அப்படி சொன்னதும் நீங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க.
ஓகே. இப்போ ப்ரெசன்ட் சீனுக்கு வரலாம். டே யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டுருக்கான். நீங்க உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக்க தான் போயிட்டீங்க. ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரீங்க. டே கிச்சன்ல நின்னு ஏதோ பண்ணிட்டுருக்கான். நீங்க சார் நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு நான் செஞ்சுக்கிறேன். சார் இங்க பாருங்க. ஆக்சுவலி நான் இங்க ரியாவோட அம்மாவா வந்திருக்கேன் தான். அதுக்காக உங்களோட ஒர்க்க நீங்க பண்ணிக்கணும்னு இல்ல சார். நான் உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன். அட்லீஸ்ட் என்ன உங்களோட மெய்டா நெனச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மெய்ட் பண்ணி குடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களா என்ன? ஐயோ! நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. ஆக்சுவலி நான் என்ன சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதுல்ல. அதனால எனக்கு நான் சமைச்சுக்கிறேன்னு சொன்னேன். சார், ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீங்க எத நெனச்சு இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஏன் அத மறைக்கிறதுக்காக வேற ஒண்ணு சொல்றீங்க? சீரியஸா தான் நான் ஏன் உன்கிட்ட மறைக்க போறேன் சொல்லு? நான் அவ்வளோ கல் நெஞ்சக்காரன்லாம் கிடையாது. சரியா? நீ ஓகே. நீயே குக் பண்ணதுக்கப்புறம். சரியா? அப்படின்னு சொல்றான். நீங்க டேவ பார்க்குறீங்க. சீரியஸா தான் சொல்றேன். இதுதான் உண்ம. எ எனக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதுல்ல. மோஸ்ட்டா நான் நெறைய வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். மத்த எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ, அதனால தான் எனக்காக செஞ்சேன். நீ ரியாக்கு எப்படி சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால தான். இட்ஸ் ஓகே சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி சமைப்பேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டேவும் ஜஸ்ட் நாட் மட்டும் பண்ணிட்டு, அவன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருக்கான். நீங்க அகெயின் ரூமுக்கு வந்துட்டீங்க. ரியாவும் எழுந்துட்டா. அவளும் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கா. டைம் ஸ்கேப்ஸ் இப்போ 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. டே அவனுக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்ருக்கான். நீங்க உங்களுக்கும் ரியாவுக்கும் செஞ்சத சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ரியா, மம்மி நான் ஃபர்ஸ்ட் டைம் அ அம்மா, அப்பா 2 பேரோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போறேன். எனக்கு எவ்வளோ ஹேப்பியா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. டேவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. டேவும் அவனோட ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ரியா ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட ஒண்ணா வந்ததுன்னு நெனச்சு ரொம்ப ஹேப்பியா இருக்கா. உங்க ஹேண்ட ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, "மம்மி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க தானே வருவீங்க? நான் எல்லார்கிட்டயுமே நீங்க தான் என் அம்மான்னு சொல்லப் போறேன். எனக்கு ஜாலியா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நீங்க அ அது அ "ரியாம்மா நான் சொல்றேன்னு கோவப்படாத. என்னம்மா ஆச்சு?" "இல்ல நம்ப இங்க வந்து ஸ்டூடண்ட், டீச்சர் அப்படின்னு இருக்கலாம். சரியா? நீ யார்கிட்டயும் நான் வந்து உன் அம்மான்னு சொல்லாத என்ன?" ஏம்மா? நான் ஏன் அத சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்லம்மா. ம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். அப்பா அதுக்காக தானே இவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணிக்காம இருந்தாரு. சொல்லு. தேவையில்லாத பிரச்சனை வரும்மா. நீ என்ன பண்றேன்னா, நீ யார்கிட்டயும் சொல்லாத. ம். நான் தான் உன் அம்மான்னு சொல்லாத. சரியா? அப்படின்னு சொல்றீங்க. அவ சரி ஓகே. நான் சொல்லல. அப்படின்னு ஃபேஸ டல்லா வச்சுக்கிட்டா. நீங்க ரியாம்மா சாரி. பரவாயில்லம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போறா. இப்படியே தான் அவளோட பெஞ்ச்லேயே வந்து உட்காந்துட்டா. நீங்களும் லெசன்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவ ரொம்ப ஜாலியா கேட்டுட்ருக்கா. நீங்க அப்பப்போ சின்ன சின்னசா காமெடிலாம் பண்ணிக்கிட்டு லெசன் எடுத்துட்ருக்கீங்க. அவளும் அதில சிரிச்சுட்டே கேட்டுட்ருக்கா. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வெளிய வரீங்க. அப்ப ரியா ஸ்பீடா ஓடி வரா. என்னாச்சு ரியா? மம்மி அட்லீஸ்ட் நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மட்டும் சொல்லிக்கட்டுமா ப்ளீஸ்? அப்படின்னு சொல்றா. நீங்க அவள திரும்பி பார்க்குறீங்க. ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே. பட் மேக் ஷூர் அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா அப்படின்னு நீ நினச்சின்னா நீ சொல்லு. அப்படின்ட்டு சொல்றீங்க. அவ, ஓகே மம்மி. அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. நான் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றா. ம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்படி தான் கொஞ்ச நாள் போயிருந்திருக்கும். இப்போ நீங்க ரியா கூட ரொம்பவே க்ளோஸா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. இப்ப ரியா நீங்க அவளோட அம்மான்றதுனால ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பாசமா இருக்கா. உங்க கூட தான் தூங்குறது.
அவங்க கூட ஸ்கூலுக்கு வரது, இந்த மாரி கிச்சனில அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அவ கூட கம்ஃபர்டபுளா இருக்கிறது, அவங்க கூட கம்ஃபர்டபுளா இருக்கிறது. டே எத நினச்சு பயந்தானோ, பட் அது எதுவுமே நடக்கல அப்படின்றது அவனால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருந்தும் அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் தப்பா நடந்துருமோ, தப்பா நடந்துருமோன்னு. பட் அதெல்லாம் அவன் சைட்ல வச்சுட்டு, நீங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்கிறதையும் அவன் பார்த்துட்ருக்கான். இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்க, டே, ரியான்னு உங்க ஃபேமிலி ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கும். ஃபேமிலியா வெளிய போறது, டின்னர் சாப்பிடுறது, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போறது, இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் ரொம்பவே ஹேப்பியா போயிருந்திருக்கும். டே உங்ககிட்ட ரொம்ப நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நீங்களும் டே கிட்ட நல்லாவே பேசுவீங்க. இப்படிதான் ஒன் ஃபைன் டே, டே ரொம்பவே அவசர அவசரமா ரொம்ப டென்ஷனா கிளம்பிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அ "டே டேய் என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க?" "ஆ அது ஒண்ணும் இல்ல ஒயன். இது முக்கியமான கேஸ். இதில நான் இருந்தே ஆகணும். நீயும் பாப்பாவும் பத்திரமா வீட்ல இருங்க. சரியா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் வெளிய போக்கூடாது." "என்னாச்சு? நான் வந்து உனக்கு பொறுமையா சொல்றேன் ஒயன். சரியா?" "ம். ஓகே. சொன்னது ஞாபகத்துல வச்சுக்கோ. வெளிய என்னை கேட்காம எங்கேயும் போகக்கூடாது. சரியா?" "ம். சரி போல. ஓகே. பாப்பாவ பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டே கிளம்பிட்டான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்ட்டு நீங்களும் நார்மலா விட்டுட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நைட் ஆகுது. டே வீட்டுக்கு வரான். நீங்க "டே டின்னர் எடுத்து வைக்கவா?" டே ஒரு டீப் பிரீத் எடுத்து விட்டு, "சரிடி எடுத்து வை. மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல. ரொம்ப பசிக்குது." அப்படின்னு சொல்றான். நீங்க அ சாப்பிடலையா? அ என்னங்க அந்த அளவுக்கு ஒர்க் இருந்ததா? ஆமா வயன். நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். நீ எடுத்து வை என்ன. ஆ ஓகேங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிச்சனுக்கு போயிட்டீங்க. டீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ வரான். நீங்க அவனுக்கு டின்னர் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவனும் சாப்பிட்றான். பாப்பா சாப்பிட்டாளா? ஆ நீ? நானும் பாப்பாவும் ஒண்ணா தான் சாப்பிட்டோம். சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்க போயிட்டு அவன் பக்கத்துல சேர் போட்டு, "அ என்னாச்சு டே? ஏதாச்சும் ப்ராப்ளமா?" ஆமா வயன். ம். இந்த சிட்டிலயே ஒருத்தன் ரொம்ப நாள் யார் கையிலயுமே சிக்காம ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருந்தான். எப்படியோ ஒரு வழியா சீக்ரெட்டா நாங்க பிளான் பண்ணி அவன புடிச்சுட்டோம். அதுக்காக தான் இன்னைக்கு மார்னிங் அவ்வளோ கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. இப்போ ஓகே தான். அவன புடிச்சுட்டோம். ஜெயில்ல தான் இருக்கு. அ என்னங்க சொல்றீங்க? ஆமா வயன். அவன் இதோட நெறைய கொலை பண்ணியிருக்கான். யார்கிட்டயுமே மாட்டாம எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடுவான். ஆனா, இன்னைக்கு இங்க வந்ததா ஒரு தகவல் வந்துச்சு. அதனால தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி எப்படியோ அவன புடிச்சுட்டோம். அ அப்படியா? ஆமா வயன். ஆ ஆ ஓகேங்க. அப்படின்னு சொல்லி நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. டேவும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டான். நெக்ஸ்ட் டே ஈவினிங் கிட்ட இருக்கும். டேக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. அந்த கால தான் அட்டெண்ட் பண்றான். அட்டெண்ட் பண்ணதும் அந்த சைட்ல இருக்கவங்க பேசினது கேட்டு அவனுக்கு செம்ம ஷாக்டு. அவன் கண் எல்லாமே அப்படி கலங்கியிருக்கு. அவன் "இங்க பாரு, உனக்கு உனக்கு நான் தானே வேணும். ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணிடாத. நான் வரேன். நான் வரேன். என்ன ப்ளீஸ் என்ன வேணாலும் பண்ணு. அவங்கள விட்டுரு ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். ஓ! டேசர் என்ன டேசர்? யாருக்குமே பயப்படாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற அ எஸ்பியா இப்படி? எனக்கு ஜாலியா இருக்கு. சரி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ சென்ட் பண்ணிட்டான். இவனுக்கு டேக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கண் எல்லாமே கலங்குது. அவன் அப்படியே கண்ண மூடி ஒரு ஃப்ளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி டேக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும். அவ்ளோ லவ் பண்ணுவான். ஆக்சுவலி லவ் பண்ணி தான் மேரேஜே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு டே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால ஒரு பயம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். டே அதில எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க அதனாலேயே அவங்கள பிரேக்கப் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. பட் அவங்களால பிரேக்கப் பண்ண முடியல. பிகாஸ் டேவ ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. டே விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ அக்செப்ட் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ்லேயே அவங்க ஒய்ஃப இழந்திருப்பான். அத நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். அவன் கண்லேருந்து தண்ணி வருது.
இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சொன்ன இடத்துக்கு தான் போகிறான். "டே நீங்கள் யாரும் வராதீங்க. நான் மட்டும் போகிறேன். அப்படி ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு டே உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா உங்கள செயினால் கட்டி போட்டு ஒரு சேரில் தான் உட்கார வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் டேக்கு அவ்வளோ அழுகையாக வருது. இங்கே வெல்கம் மிஸ்டர் டே. ஒரு வழியா வந்துட்டீங்க. ஒய்ஃப் மேலே அவ்வளோ பாசமா? சரி சரி, யாருக்கு தான் ஒய்ஃப் மேலே பாசம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னதும், ஏய் மரியாதையாக அவளை விட்டுடு. நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? ஆ கோழை மாதிரி முதுகில் குத்துறீங்க. டேய் உங்ககிட்ட நான் நேராக தானடா மோதுறேன். ஏன்டா எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன பழி வாங்கணும்னா அது என்கிட்ட காமி. நெஞ்சு நிமித்திட்டு முன்னாடி நிற்கிறேன். அதை விட்டுட்டு என் பொண்டாட்டியை கடத்தி என் முதுகில் குத்துறீங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு டே கேட்கவும், என்ன சார் நீங்கள் இப்படிலாம் பேசுனா எனக்கு ரோஷம் வந்து உன் பொண்டாட்டியை விட்டுருவேன்னு நினச்சியா? அதை மட்டும் நடக்காது அப்படின்னதும் டேக்கு கோவம் வந்து அடிக்க போகிறான். அப்போது நீ என் மேலே ஒரு அடி வச்சுன்னு வச்சுக்கேன், அங்கே உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க மாட்டேன். என்ன அப்படின்னு அவன் சொன்னதும் டேக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாரு, உன்னால் என் லைஃப்பில் நான் நிறைய இழந்திருக்கேன். ப்ளீஸ் அவளை விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் மிஸ்டர் டே, நான் சொன்னப்பவே இந்த கேஸை நீ க்ளோஸ் பண்ணியிருந்தீன்னா உன் ஒய்ஃப்க்கு ஒன்றும் ஆகியிருக்காது. நீ உன் ஒய்ஃப் உன் பொண்ணுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கலாம். என்ன பண்ணுறது, நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு பிடிவாதமாக இருந்த நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, உனக்கு என்ன இப்போது எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணணும் அவ்வளோதானே? நான் கேன்சல் பண்ணிடுறேன். என் ஒய்ஃபை விட்டுரு. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தான் நான் அந்த மாதிரி விட்டுட்டேன். இவளையும் என்னால் விட முடியாது. இவன் மேலே நான் உயிரையே வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இவளை விட்டுரு. எனக்கும் என் பொண்ணுக்கும் அவள் தான் உலகமே. என்னை விட்டுரு. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்னை நீ மனுஷனாகவே பார்க்க முடியாது. இங்கேருந்து ஒருத்தனை உயிரோடு போக முடியாது. அவளை தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு டே பல்ல கடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே உங்களுக்கு டே பேசுகிற ஒவ்வொரு வேர்டும் அப்படி கேட்குது. டே உங்களை ஏற்றுக்க மாட்டேன்னா, உங்களை லவ் பண்ண மாட்டேன்னா, உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னான்னு நீங்கள் அவ்வளோ ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ டே இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ பெயின்லேயும் டேவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் சிரிக்கிறத பார்த்து தான் அங்கே இருக்க ஒருத்தனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி உங்கள் சீக்ஸ்லேயே பல்லான்னு ஒன்று அடிக்கிறான். அது டே பார்த்ததும், டேய் அவன் மேலே கையை வச்ச உன் கை சத்தியமாக இருக்காது நான் சொல்லிட்டேன். நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ என் ஒய்ஃபை விட்டுருங்க. அப்படி விடலைன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது இங்கே, ஐயோ சார் ப்ளீஸ் முடியல, நீங்கள் பேசுகிறத நான் நிறைய டைம் கேட்டுட்டேன். இங்கே நான் பேசுகிறத நீ கேட்டு தான் ஆகணும். பிகாஸ் இது என்னோட இடம், இது உன்னோட ஸ்டேஷன் கிடையாது. என்ன சொன்ன? இது என் ஸ்டேஷன், இங்கே நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு சொன்னல. இப்போ நான் சொல்கிறேன், இது என்னோட இடம், இங்கே நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், நான் ஒன்றே தான் பண்ண மாட்டேன், அங்கே பொண்டாட்டி உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னதும், ஐயோ கடவுளே ப்ளீஸ் என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க. இதுக்காக தான் கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு நான் எவ்வளோ நாள் இருந்தேன். கல்யாணம்னு 4 மாதம் கூட இல்லை, அதுக்குள்ளே என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்களா? தயவு செய்து அவளை விட்டுருங்க. உங்களுக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, அவளை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டே சொல்கிறான். இங்கே நீங்கள் டே டே எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றீங்க. அப்பட்டே உங்கள் வாய்ஸை கேட்டு உங்களை பார்க்குறான். நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் கேட்டதும், செய்கிறேன், நான் செய்கிறேன், என் பொண்டாட்டிக்காக செய்கிறேன் அப்படின்னா நீ இங்கே சாவணும். அது உன் பொண்டாட்டி பார்க்கணும். எனக்கு அதுதான் வேணும். நீ ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ கேஸ் போட்டப்பர் அப்போவே ஒன்று நான் கொன்று இருந்தேன்னு வச்சுக்கையேன், இவ்வளோ தூரம் வந்திருக்காது.
உன் பொண்டாட்டி செத்த அப்பவே உன்னையும் நான் மேலே அனுப்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது உங்களுக்கு கேட்டதுமே ஐஸ் வைட் ஆகுது. ப்ளீஸ் என்னை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் என் என்னை விட்டுரு ப்ளீஸ். அவள் கஷ்டப்பட்டா அது என்னால் தாங்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு எவ்வளோ தண்டனை வேணாலும் கொடு, ஆனால் அவளை விட்டுரு. நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் எனக்கு என் ஒய்ஃப் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் அலறான். நீங்கள் அழுகிறத செகண்ட் டைம் பார்க்குறீங்க. நீங்கள் டே டே அல்லாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. அவங்க நீங்கள் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இவங்க என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால தான் உங்ககிட்ட அப்படி பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இவ்வளவும் பேச மாட்டாங்க டே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே பார்த்தியா, உன் பொன்னாடி கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். எனக்கு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும் தான், ஆனால் நான் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு முறையும் நீ என் மேலே கேஸ் போட்டு என்னை உள்ளே தள்ளணுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஆட்சி பண்ணி உன்னை அந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ண வச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒரு வழி இருக்குது. நான் எப்படி திருந்த மாட்டேன். ஸோ நீ செத்துரு. உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணும் எங்கேயாச்சும் போயிடட்டும், இல்லைனா அவளை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கெடுத டேக்கு செம்ம கோவம் வந்து அவன் அடிக்கிறான். அவன் என்னப்பா இது இப்படி அடிக்கிறியே, எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்கிறான். அகெயின் ஒரு மிதி தான். அவன் தூரம் போயிட்டு விழுறான். அப்போது அவன் நடித்ததும் அவனுக்கு உள்ளே இருக்க ஆளுங்க எல்லாரும் உங்களை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பார்த்ததும் ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை அடிக்காதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் அலறான். நீங்கள் வலிக்குது வலிக்குது டே டே அப்படின்றீங்க. அப்போது ப்ளீஸ் நான் காலில் கூட விழுறேன், அவளை விட்டுரு ப்ளீஸ், நான் தானே உன்னை அடித்தேன், என்னை எதை வேணாலும் பண்ணிக்கோ, அவளை விட்டுரு அப்படின்ட்டு செம்மையாக கத்துறான். இப்போது அந்த பர்சன் வலிக்குதா? நீ கத்துறது பார்க்கும் போதும் இப்படி துடிச்சு என் காலில் விழுந்திருக்கிறத பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் என் காலில் விழுந்து கத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுக்கு கையில் சிக்னல் கொடுக்குறான். உங்களை போட்டு அடிக்கிறாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுரு, என் ஒய்ஃபை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் செம்மையாக அழறான். நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே உங்கள் சேர்லேயே படுத்துட்டீங்க. இங்கே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டான். நான் அதான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் அவளை அப்படி டார்ச்சர் பண்ணுற ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் செம்மையாக அழறான். அவளை விட்டுரு ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், அவளை விட்டுரு அப்படின்றான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரக் வருது. அந்த ட்ரக்கை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ட்ரக் வந்ததும் நேராக அங்கே இருக்க பர்சன் மேலே தான் ஏற்றுது. அந்த பர்சன் அந்த டயர்லேயே மாட்டி அங்கவே இறந்துட்டான். அங்கே உள்ள இருக்க ஆளுங்களும் அந்த ட்ரக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. இங்கிட்டே ஸ்பீடாக அந்த ரூம்குள்ளே ஓடி வரான். ஓடி வந்து உங்களை ஒரு பக்கம் தள்ளிட்டு அவங்களோட ஃபைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ட்ரக் வந்த வேகத்தில் அங்கே இருக்க பர்சனை எல்லாரையுமே மோதிருச்சு. அவனுங்களும் வழியில் அங்கங்கே விழுந்திருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாமா, உங்கள் கையில் இருக்க அந்த செயினெல்லாம் ரிமூவ் பண்ண வரான். ஒயன் எழுந்துரு, ஒயன் என்னை பாரு, ஒயன் ஐயோ ஓகே, ஒயன் நான் வந்திருக்கேன்டி, என்னை பாரு ப்ளீஸ் ஒயன், நீ என்னை விட்டு போயிடாதடி ஒயன் ஒயன் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே இருக்கான். நீங்கள் அவனோட வாய்ஸ் அவனோட டச்சை ஃபீல் பண்ணதும் ஐஸை ஸ்லோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன் ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவன் செஸ்ட்லேயே படுத்துக்கிட்டு செம்மையாக அலறீங்க. அவன் சரி சரி ஓகே நம்ம இங்கேருந்து போயிடலாம், நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எல்லாமே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் கையில் இருக்க செயின் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கானே தவிர்த்து மற்றது எதுவுமே அவன் பார்க்கல. அப்போ சடனாக ஒரு பர்சன் திருப்பி கத்தி எடுத்து அவன் வயிற்றுலே குத்திட்டாங்க. அவன் ரொம்ப பெயினில் துடிச்சிட்ருக்கான். நீங்கள் கத்தி குத்துன அதிர்ச்சியில் அப்படியே திருப்பியும் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. இங்கிட்டே அவன் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுறான். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ்
நீங்க லைட்டா உங்களோட ஐஸ தான் ஓப்பன் பண்றீங்க. எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஹாஸ்பிட்டல் ரூம் தான். உங்க கையில, கால்ல அங்கங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்க டே அப்படியே மயங்கி போயிட்டு பெட்ல படுத்துட்ருக்கான். நீங்க டேவ பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்க ஸ்பீடா எழுந்துக்க முடியாம எழுந்து போறீங்க. போயிட்டு டே பக்கத்துல ஒரு சேர்ல தான் உட்கார்றீங்க. டேவோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணி, "அ என்னங்க டே" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவன் எழுந்துக்கவே இல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் ஹேண்ட ஹோல்ட் பண்ணி அவங்க உங்கள கட்டி போட்டு வச்சிருக்கும்போது, டே அவங்க கிட்ட பேசினது தான் நீங்க யோசிச்சு பார்க்குறீங்க. டே ஒவ்வொரு டைமும், "அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ எனக்கு வேணும் ப்ளீஸ். அவள விட்டுருங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ப்ளீஸ் அவள மட்டும் விட்டுருங்க." அப்படின்னு அவன் சொன்னத மட்டும் தான் நீங்க யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே ஃபியூ மினிட்ஸில டேவும் அவனோட மயக்கம்லாம் கலைஞ்சு எழுந்துக்கிறான். நீங்க டேவோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணியிருக்கிறத அவன் பார்த்ததும், ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்க அவன் ஹக் பண்ண அதிர்ச்சியில அவன பார்த்துட்ருக்கீங்க. "நீ ஓகேவாடி? ஆ ஓகேவா? நீயும் என்னை விட்டு போயிடுவேன்னு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஒயன் நீ நீ இப்ப என் கூட தான் இருக்கல்ல? ஒயன் ஒயன்" அப்படின்னு சொல்றான். நீங்க அ "டேய் எனக்கு எதுவும் இல்லங்க. நான் ஓகே தான். அ உ உங்களுக்கு தான் என்னாச்சு? கத்தியெல்லாம் வேற குத்துனாங்க. அ வலிக்குதா?" அப்படின்றீங்க. "டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒயன்." "சரி ஓகேங்க. அப்போ நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. டே உங்கள போக விடாம உங்க ஹேண்ட ஹோல்ட் பண்றான். நீங்க டேவ தான் பார்க்குறீங்க. அவன் "வா" அப்படின்னு சொல்லி உங்கள கூப்பிடுறான். பெட் பக்கத்துல போயிட்டு அவன் முன்னாடி தான் நிக்கிறீங்க. "என்னாச்சுங்க?" "ஒ இல்ல நம்ப எப்படி இங்க வந்தோம்?" "எனக்கு தெரியலங்க. நானே இப்ப தான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தேன்." நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். "நம்பள சேவ் பண்ணதும் யாருன்னு தெரியல." "சரி ஒயன். அ யார் காப்பாத்தியிருந்தாலும் உன்ன சேவ் பண்ணிட்டாங்க. எனக்கு அது போதும். நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி. பட் இப்ப நீ என் கூட இருக்க. எனக்கு அது போதும் ஐயன். அது போதும். உன்ன சேவ் பண்ணது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன் ஒயன்." அப்படின்னு சொல்றான். டேய் இப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு என்னமோ தெரியல. ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க டேவ டைட்டா ஹக் பண்ணி அவன் ஃபோர்ஹெட்லயே கிஸ் பண்றீங்க. என் மேல அவ்ளோ பாசமா உங்களுக்கு? ம். இது ஏன் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல? என்கிட்ட நீங்க இத டைரக்ட்டா சொல்லியிருக்கலாம்ல. அந்த பெர்சன் கிட்ட சொன்னீங்க. அப்போ அந்த நிமிஷம் என் உயிர் போனா கூட நான் சந்தோஷம்னு தான் நெனச்சேன். ஏன்னா உங்க மனசுல நான் இருக்கேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும் டே அப்படின்றீங்க. டே உங்க வாயிலே கை வச்சு, "இல்ல எனக்கும், நம்ப பொண்ணு ரியாக்கும் நீ தேவ. நீ இல்லாம எங்களால எப்படி இருக்க முடியும் ஒயன்?" அப்படின்னு சொல்றான். நீங்க டேவையே பார்க்குறீங்க. "ஆமாடி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆக்சுவலி எனக்கு உன்ன பிடிக்காமலாம் இல்ல. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன பக்கத்துல வச்சுக்காததுக்கு ரீசன் இதுதான். என்னால உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நெனச்சு தான் நான் உன்கிட்ட நெருங்கி கூட வர்றது கிடையாது. எனக்குள்ள எவ்ளோ ஆசை இருந்தாலும், அத நான் தள்ளி வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா, நான் எவ்ளோ தான் உன்ன தள்ளி வச்சாலும், உன்னோட அன்பு என்ன உன்கிட்ட வர வச்சுட்டு தான் இருந்துச்சு. ஒயன் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நீ எப்படி அவங்க கிட்ட மாட்டுன? அ நம் ந ந நம்ம ரியா எங்க? அப்படின்னு சொல்லி டே கேட்கவும், நீங்க அ ரியாக்கு எதுவும் இல்லங்க. அவ வீட்ல தான் இருக்கா. சரிடி, நீ 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 எப்படி அவங்க கிட்ட போன? இல்லங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன். நீங்க எடுக்கவே இல்ல. அதனால தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிராசரிஸ் வாங்கலான்னு சொல்லி பக்கத்துல இருக்க கடைக்கு போனேன்.
வர வழியில எனக்கு ஏதோ என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனாலயே நான் ரொம்ப வேகமா தான் வந்துட்டுருந்தேன். அப்படி இருந்தும் என் முன்னாடி யாரோ வந்து என் ஃபேஸ்ல கர்ச்சீஃப வச்சு அமுக்கி என்ன மயங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்து பார்க்கும்போது நான் அந்த பிளேஸ்ல இருந்தேங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. வயன், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்லடி, என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போகாதன்னு. இல்லங்க, பக்கம் தானே, போயிட்டு வந்துடலாம். இவ்வளோ நேரம் ஆகப்போகுது. உங்கள ஒர்க்கில் இருப்பீங்க, உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு தான் நானே போகலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ளே இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. சரி வயன், ஏதோ ஒண்ணு. இனிமே எனக்கு இந்த ஒர்க்கும் வேண்டாம். நம்ம இங்க இருக்கவும் வேண்டாம். நம்ம எங்கேயாச்சும் போயிரலாம். நீ, நான், ரியா 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். வேணாம் வயன். என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப்ல தான் நான் சீரியஸா இல்ல. ஆனா எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். அவள நான் இழந்துட்டேன். அவ இழந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இப்போ உன்னை ரொம்ப லவ் பண்றேன் வயன். நீ இல்லாம சத்தியமா என்னால இருக்க முடியாதுடி. உன்னை யாருக்காகவும் நான் இழக்கவும் விரும்பல. எனக்கு இந்த ஒர்க்கும் வேண்டாம். நம்ம இங்க இருக்கவும் வேண்டாம். நம்ம எங்கேயாச்சும் போயிரலாம் வயன். எனக்கு இது சரியாகட்டும். சரியா? நீ, நான், ரியா 3 பேரும் எங்கேயாச்சும் போயிரலாம் அப்படின்னு சொல்றான். நீங்க டேவோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணி, அப்படி இல்லங்க. நீங்க நீங்களா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு எதுவும் ஆகாது. ம். அதான் நீங்க இருக்கீங்கல்ல. உங்க உயிர கொடுத்தாவது என்ன காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்காகவோ, இல்ல நம்ம ரியாக்காகவோ நீங்க இந்த ஒர்க்க விடணும்னு அவசியம் இல்ல. இது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ளீஸ் யாருக்காகவும் இத விடாதீங்க. நான் இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். ம். ப்ளீஸ் எனக்காக இதெல்லாம் நீங்க விடாதீங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டே இல்ல வயன். நீ என்ன சொன்னாலும் நான் இத விட தான் போறேன். ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ் எனக்காக, நம்ம ரியாக்காக. ப்ளீஸ். எனக்கு உங்கள யூனிஃபார்ம்ல பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? போலீஸ்காரோட பொண்டாட்டின்னு அவ்வளோ கெத்தா சொல்லணும். அப்படி இருக்கும் எனக்கு. இப்போ எனக்காக நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா, வேண்டாங்க. வேண்டாம். எனக்கு நீங்க யூனிஃபார்ம் போட்டு அகைன் ஸ்டேஷனுக்கு போணும். உங்கள பார்த்து எல்லாரும் பயப்படணும். எனக்கு அதுதான் வேணும். எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அதுக்காக உங்களுக்காக ஒய்ஃப், குழந்தை, ஃபேமிலின்னு எதுவும் இல்லாம இருக்கா என்ன? இல்ல ஃபேமிலிக்காக அவங்க அத எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்களா? இல்ல. அந்த மாதிரி தாங்க. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்க நீங்க. உங்களுக்கு என்னைக்கும் கெட்டது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். ஸோ ப்ளீஸ் இந்த ஜாபை ரிசைன் பண்ணுறதெல்லாம் மறந்துருங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. டேவும் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படின்னு தலையாட்டுறான். நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு நான் வேணும்னா இதுக்கு செகண்ட் பார்ட் போடுறேன். பட் இப்போதைக்கு என்னால் முடியாது. பிகாஸ் ஒரு 2-3 வீக்ஸுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். நான் ஜாப்க்கு வேறு போகிறதுனால என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண கூட டைம் இல்லை. ஈவன் சண்டே கூட எனக்கு ஒர்க் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு வேணால் ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். அதில் டே, ரியா நீங்கள் 3 பேரும் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களா? டே சொன்ன மாதிரி அவனோட போலீஸ் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானா? இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அகைன் அவன் அந்த போலீஸ் ஜாப்லேயே இருக்கானா? அப்படின்றது வேணால் நம்ம ஸ்பெஷல் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். பாய்.